பார்வதி, ரிப்போர்ட் பற்றி டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ பயப்படாத, சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிருவேன். ஐயோ சாரி மாமா, நீங்களும் இருக்கீங்களா? நான் அக்கா மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சு அக்காக்கு மட்டும்தான் காஃபி வாங்கிட்டு வந்தேன். அந்த காஃபியை மாமா கொடுத்துடா, நீ இன்னொரு காஃபி வாங்கிட்டு வா. சரிக்கா, என்னங்க மாமா? இன்னொரு காஃபிலாம் வேண்டாம், இதே நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிறோம். குடி. கணேசா, நீ போய் மாமாவுக்கு வேற காஃபி வாங்கிட்டு வா. அக்கா, மாமாவும் நீயும் ஒரே கப்ல மாத்தி மாத்தி குடிக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. சும்மா குடிக்கா. டே கணேசா, நீ ரொம்ப ஓவரா போற. அவன் கரெக்டாக தான் சொல்கிறான். சரி, நீ சூடாடுறதுக்குள்ள காஃபியை குடி. நான் வீட்டுக்கு போகணும். அம்மா வேற நான் காணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கே போலையா மாமா? நேரா இங்க தான் வரீங்களா? நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னால் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நீங்க ஏர்போர்ட்ல இருந்து நேரா வீட்டுக்கு போகாம இங்க வந்தது தெரிஞ்சா அம்மா வருத்தப்பட போறாங்க மாமா. அம்மா என்கிட்ட ஒன்று பொறுப்பாக பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்ததுல அம்மா வருத்தம்லாம் பட மாட்டாங்க. நான் பொறுப்பாக நடந்துக்கிட்டதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. சரி, நீங்க பார்த்தாச்சுல, நீங்க கிளம்புங்க. அப்போ அம்மா உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. தாலி கட்டின புருஷனை விட உன் மாமியார் தான் உனக்கு முக்கியம்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் எனக்கு என் மாமியார் தான், அதுக்கப்புறம் தான் நீங்க. சரி, இப்ப கிளம்புங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். கணேசா அக்கா, மாமா வாங்கிட்டு வந்த அந்த செருப்பை கொஞ்சம் கீழே வையேன். எதுக்குக்கா? மாமா ஆசைய நான் சீக்கிரமா நிறைவேற்றணும். அதுக்காக அந்த செருப்பை இப்பவே என் கால்ல போட்டு நடக்க ட்ரை பண்ண போறேன். அண்ணா, இப்பயே நடந்து காலில் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுக்கா. இன்னும் 2 நாள் போட்டுமே. ஒண்ணும் ஆகாதுடா, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீ செருப்பு எடுத்து வையேன். சரி. அக்கா, என் கையை பிடிச்சிக்கோக்கா. பாத்துக்கா, பாத்து. சூப்பர்க்கா. அக்கா, அக்கா. ஐயோ அக்கா. முடியலன்னா விட்டுருக்கா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னால நடக்க முடியும். இதை நீ உன் காலில் போட்டுட்டு என் முன்னாடி நடந்து காட்டு. அதை பார்க்கறதுக்காக நான் ஆசையாக காத்துட்ருக்கேன். அகில ஆதியை எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கா. ஆதி வந்ததும் ஏதாவது பெரிய பிரச்சனையா நடக்கும். அப்படி நடக்கலன்னா என்ன, நாம நடக்க வைப்போம். அதை விட நமக்கு என்ன வேலை? மொத்தத்துல இந்த வீடு அமைதியா இருக்க கூடாது. வந்தியா வந்தியா வந்தியா? வா ஆதி. போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சுமா. நான் மும்பைக்கு கிளம்ப சொன்னதும் நீங்க போனாதாமா சரியா இருக்குன்னு சொல்லி போக தயங்குனியே. நோ ப்ராப்ளம்? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கான்ட்ராக்ட் டிமாண்ட்ஸ்ல நியாயம் இருந்துச்சு. ஸோ அவங்க டிமாண்ட்ஸ்க்கு நான் ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு முகம் சுருங்குது. இனி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேம்மா. அப்புறம் நான் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் போய் பார்வதியை பார்த்துட்டு தான் வரேன். வாராசா 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 வா. குட்.
நல்ல காரியம் தான் செஞ்சிருக்க. என்ன சொல்றா பார்வதி? அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தியா? பார்வதி தைரியமாக தாம்மா இருக்கா. நம்ம நினச்சதை விட சீக்கிரம் குணமாயிருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே ஆதி, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. யோசிக்கிறான் அவன் முன்னாடி நடிச்சிட்டு இப்ப உட்காந்து யோசிக்கிறியா? அக்கா, ஆதி இப்ப முன்ன மாதிரி இல்லல்லக்கா. நான் தப்பா எதுவும் சொல்ல வரலக்கா. முன்னாடி எல்லாம் அபிஷியலா எங்க போனாலும் நேரா வந்து உங்களை பார்த்து எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் வேலையே பார்க்க போவான். இப்போ ஊர்ல இருந்து வந்ததும் வராததுமா உங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாம நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்வதிய பார்த்து பேசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியா வந்து உங்ககிட்ட பேசிட்டு போறானே. அதான் என்னமோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி. ஆதி மாறிட்டானாக்கா? என் மகன் மாறிட்டானா இல்லையான்னு நீ ஒன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். உன் வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. பொல்லாதவளாயிடுவேனா, ஜாக்கிரதை. திருடன் கையில சாவிய கொடுத்த மாதிரி அந்த சமையல்காரிய உன் புள்ளைய விட்டே பாத்துக்க சொல்ற. உண்மைய சொல்ல வர என் மேல சிங்கம் மாதிரி பாயிரியா? உனக்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதடி. நல்ல அனுபவி. ஆதி, மும்பை மீட்டிங் பத்தி அம்மா இதை கேட்டாங்களா? மீட்டிங் அமிச்சது அம்மா விசாரிக்காமல் இருப்பாங்களா? விசாரிச்சாங்க. அங்கே நடந்ததை சொன்னேன். போய் நீ ரெஸ்ட் எடுன்னு சொன்னாங்க. ஏன் கேட்குறா? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஆதி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் நம்ம பார்வதி சம்பந்தப்பட்ட விஷயம் தான். பார்வதி விஷயமா? என்ன சொல்ற? இந்தியாவோட நம்பர் 1 ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஷர்மான்னு ஒருத்தர் ஒரு மீட்டிங்காக சென்னைக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம பார்வதியை கூட்டிட்டு போய் காமிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அவர் அடுத்த மாசம் சென்னை வர டேட்டு கூட புக்கா இருக்குன்னு அவர் பிஏ சொன்னாரு. அவர் பேர் என்ன சொன்ன? ஷர்மாவா? ஆமா, அவரோட ஃபுல் நேம் ஷர்மா ஜோஷி. நெக்ஸ்ட் 2 மந்த் சாரோட அப்பாயின்மெண்ட் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு சார். என்னால எதுவுமே செய்ய முடியாது. இடையில ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா நிச்சயமா அந்த டேட் உங்களுக்கு தரேன். नेक्स्ट எங்க அப்பாயின்மெண்ட் இருக்கு? அருள் ஜோதி ஹாஸ்பிடல் சார். ठीक है. சொல்லு ராஜேஷ். மீட்டிங் முடிஞ்சா சார்? மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த அப்பாயின்மெண்ட்காக அருள் ஜோதி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நீங்க கட்டிட்டு இருக்க ஃப்ரீ ஹாஸ்பிடலுக்கு சிங்கிள் செக்ல 50 lakhsக்கு டொனேஷன் வந்திருக்கு சார். சிங்கிள் செக்ல 50 lakhs டொனேஷன் கொடுத்திருக்காரா? யார் அவரு? எங்க இருக்காரு? ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி மிஸ்டர் ஆதித்யா சார். அவர் சென்னையில தான் இருக்கார் சார். சென்னையில தான் இருக்காரா? அப்ப அவர் இன்னைக்கே நான் பார்த்தாகணுமே. உடனே மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார், ஷூர். ஓகே. வணக்கம் சார். ராஜி சார், மிஸ்டர் ஆதித்யாவோட மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு. சார் உங்ககிட்ட பேசும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். சொல்லுங்க சார். நான் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். அவர் பேர் ஷாமு. அவர்கிட்ட பேசி ஆதித்யா அப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நீங்க நம்பர் அனுப்புங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு கால் வருது, அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். மிஸ்டர் ஷாம் சார பேசுறது? ஆமா, நான் ஷாம் தான் பேசுறேன். இந்தியாஸ் நம்பர் 1 ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்
டாக்டர் சர்மா ஜோஷியோட பிஏ பேசுறேன். ஓ டாக்டரோட அப்பாயின்மெண்ட்காக நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசியிருக்கேன். சொல்லுங்க மேம். எங்க டாக்டர் மிஸ்டர் ஆதித்யாவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆதித்யா சாரோட அப்பாயின்மெண்ட் வேணும். அதுக்கு தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி ஆதி அப்பாயின்மெண்ட்காக டாக்டர் கிட்ட இருந்தே ஃபோன் வருதே. நான் ஆதி சார் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க எத்தனை மணிக்கு மீட் பண்ணலான்னு உங்களுக்கு நானே கால் பண்றேங்க. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். பாய். யார் ஃபோன்ல? ஆதி, ஒரு சந்தோஷமான விஷயம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? என்னன்னு சொல்லு. என்ன விஷயம்? அப்பாயின்மெண்ட் கேட்டும் கிடைக்காத ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சர்மா உன்னை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. இப்போதான் அவங்க பிஏ என்கிட்ட பேசினாங்க. இந்த சான்ஸை நம்ம கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. எப்படியாவது அவர்கிட்ட பார்வதியை செக்அப் பண்ண வச்சிடணும். அப்போ மீட்டிங்க பார்வதி அட்மிட் ஆயிருக்க டிஎம் ஹாஸ்பிட்டலே வச்சுக்கலான்னு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சூப்பர் ஆதி, நான் அப்படியே சொல்லிடுறேன். டாக்டர் சர்மாவோட அப்பாயின்மெண்ட் எத்தனை மணிக்கு? இப்போ வர டைம் தான் டாக்டர். டாக்டர் சர்மா இப்போ வந்துருவாரு. டாக்டர் சர்மா எப்பவும் பிஸி ஷெட்யூல்ல தான் இருப்பாரு. அவர் ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராருன்னு நீங்க சொன்னதை என்னால நம்ப முடியல. அதான் திரும்ப கேட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே டாக்டர். டாக்டர் சர்மா இப்போ வந்துருவாரு. அப்புறம் நேர்ல பார்த்து நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டாக்டர், டாக்டர் சர்மா வந்துட்டார். வெல்கம் டாக்டர். தேங்க்யூ. ஐம் ஷாம், மிஸ்டர் ஆதித்யாஸ் ஃப்ரெண்ட். ஓ, ஹலோ டாக்டர். ஐ அம் லோகேஸ்வர், இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப். நைஸ் டு மீட் யூ. வேர் இஸ் மிஸ்டர் ஆதித்யா? மிஸ்டர் ஆதித்யா இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ப்ளீஸ் கம். ஓகே, ஷூர். வாங்க டாக்டர். I'm Aditya. ஐ அம் டாக்டர் சர்மா. glad to meet you. Nice to meet you. நான் கட்டிட்டு இருக்க சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க பெரிய தொகை டொனேட் பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களை நேர்ல மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்ல தான் உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ஆமா, உங்க அப்பாயின்மெண்ட்டை உங்க ஆபீஸ்லயோ இல்ல ஏதோ ஹோட்டல்லயோ ஃபிக்ஸ் பண்ணாம இப்படி ஹாஸ்பிட்டல் வார்டுல ஃபிக்ஸ் பண்ண என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்னு சொல்றேன். இவங்க என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி. என் அம்மாக்கு ஏற்பட்ட ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாற்றும் போது இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுருச்சு. டாக்டர் தான் இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி காலில் பிளேட் வச்சாரு. இவர் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டான உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு என் ஃப்ரெண்ட் ஷாம் தான் சொன்னான். உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணோம். நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் உங்கள் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்போதான் ஏன் அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்கள் பிஏ கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம மீட் பண்ண மாதிரியே இருக்கட்டும், அதே டைம் நீங்கள் உங்களை செக்அப் பண்ண மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி இந்த இடத்த செலக்ட் பண்ணேன். வெல்டன் மிஸ்டர் ஆதித்யா. நீங்க பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கிறதுக்கு என்ன காரணம், உங்க வெற்றியின் ரகசியம் என்னன்னு இப்ப புரியுது. இவங்க கேஸோட ஹிஸ்டரி கொடுங்க. நர்ஸ், கால்ல உங்களுக்கு ஏதாவது வலி தெரியுதா? இல்ல, வலி எதுவும் இல்ல. ஓகே மிஸ்டர் ஆதித்யா, ரிப்போர்ட்ஸ்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டாக்டர். கீப் இட் அப். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாக்கு நீங்க கண்டிப்பா வரணும். ஷியோர். ஓகே, தேங்க்யூ. வாங்க டாக்டர். பார்வதி, இப்ப வந்துட்டு போறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? இந்தியாவோட நம்பர் 1 ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்ல இவரும் ஒருத்தர். அப்படியா அண்ணா? என்ன பார்வதி, அப்படியான சாதாரணமா கேட்டுட்ட? எலும்பு நொறுங்கி போய் பொட்டலமா கட்டி எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் அதை சரி பண்ணி கொடுத்துருவாரு. ஓ, அவ்வளோ பெரிய டாக்டர்னா ஃபீஸ் நிறைய வாங்குவாரு ஷாம் சார். இப்ப அவர் வந்துட்டு போனதுக்கு ஆதி எவ்வளவு ஃபீஸ் கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? 50 லட்சம். என்னண்ணா சொல்றீங்க?
50 லட்சம் ஃபீஸ கொடுத்து இவர் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரா? ஆமா பார்வதி, முதல்ல இந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணோம். ஆனா அடுத்த மாசம் வரைக்கும் எங்களுக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. அதனால ஆதி டக்குன்னு அவனோட பிசினஸ் மூலையை யூஸ் பண்ணி இந்த டாக்டர் கட்டிட்டு இருக்கிற ஒரு சேரிட்டபிள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 லட்சம் ஒரே செக்கா டொனேஷன் கொடுத்து டாக்டர் ஆதியை தேடி ஓடி இங்கே வந்துட்டாரு. எல்லாம் உனக்காக தான் பார்வதி. டாக்டர் கிளம்பிட்டாரா ஆதி? ம் கிளம்பிட்டாரு. சரி, நீ ஏன் வெளியே வரல? அது ஒண்ணும் இல்ல, பார்வதி கிட்ட வந்த டாக்டரை பத்தி எடுத்து சொல்லிட்டு இருந்தேன், அதான் வரல. டேய் கணேசா, நம்ம கேண்டீன் போலாமா? வா. எனக்காக நீங்க இவ்ளோ செலவு பண்ணணுமா மாமா? அந்த டாக்டர் இங்க வந்துட்டு போறதுக்காக நீங்க 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தீங்களாமே. உன்னை விட எனக்கு பணம் முக்கியம் இல்ல. அது மட்டும் இல்ல, நான் கொடுத்த பணம் சேரிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான நல்ல காரியத்துக்காக தான் பயன்படும். உன் பேர்ல அன்னதானம் பண்ற மாதிரி இப்படியே ஒரு நல்ல காரியம் நடந்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும்ல. என்ன இப்படி பாக்குற? உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கணும் போல இருக்கு மாமா. என்ன எழுந்துட்ட? இப்படியே நாள் முழுக்க உங்களை விட்டு பிரியாம உங்க மடியில தலை வச்சு படுத்திருக்கணும். உங்க மூச்சு காத்து என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசைதான் மாமா. ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குமா? நீங்க கிளம்புங்க மாமா, அப்பா வந்துட போறாரு. உன் ஏக்கத்தை என்கிட்ட சொல்லிட்டல, கவலைப்படாத. உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். என்ன மாமா பண்ண போறீங்க? ஏதோ ஒன்று பண்றேன், வெயிட் பண்ணி பாரு.